புற ஓட்டம் பாருங்க. ஒவ்வொரு உயிரியும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் தங்களை தகவமைத்துக் கொள்ளும். ரைட்டுங்களா? இதுதான் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உணவு கிடைக்கும் விதம், உயிரி பெற்றுக்கொள்ளும் முறையை பொறுத்து மாறுபடும். ரைட்டுங்களா? ஒவ்வொரு உயிரினமும் அதுக்கு ஒவ்வொரு வகையில உணவு கிடைக்கும். அது ஒவ்வொரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா அதை டைஜஷன் பண்ணும், பெற்றுக்கொள்ளும். எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கான், நிலையான உணவு மூலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அதை புல் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா புல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உணவை வந்து தானே தயாரிச்சுக்குது. அதுதான் நிலையான உணவு மூலம். நிலையற்ற உணவு மூலம் அப்படின்னு சொன்னா மான். உதாரணத்துக்கு வந்து பார்த்தா புற்கள் இருக்கு, கிராஸ் இருக்குன்னா அதை மான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும். ரைட்ங்களா? இதான் மான் வச்சுங்க, என் டயராம் அப்படிதான் இருக்கும். மான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும். அதனால மானுக்கு எப்பவுமே உணவான பில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ நிலையற்றவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா மான். மான் ஏன் நிலையற்றவை? மான் இன்னொரு உயிரினத்துக்கு உணவாகும் பொழுது, இப்போ சிங்கம் இருக்குன்னா சிங்கத்துக்கு எல்லா டைமுமே மான் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு மான் கிடைக்காதனால மான் வந்து நிலையற்ற உணவு மூலம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க, பசு சிங்கம் போன்றவை உணவு சேகரிக்க எந்த முறையை பயன்படுத்துகிறது? நிலையானவையா நிலையற்றவையா? பசு வந்து பார்த்தோன்னா நிலையானவை. ரைட்டுங்களா? ஏன்னா பசு புற்கள் சாப்பிடுறது நிலையானவை. சிங்கம் வந்து பார்த்தோன்னா நிலையற்றவைன்றது ஆன்சர் வரும். சில உயிரிகள் வெளிப்புறத்திலேயே உணவை சிதைத்து பின் பெற்றுக் கொள்கின்றன. இப்போ மனிதன் போன்ற உயிரினங்கள் எடுத்துக்கோம். நம்ம சாப்பிட்ட அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக மாற்றி டைஜஷன் பண்ணுவோம். ஆனா சில உயிரிகள் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலுக்குள்ள செய்யறது அது உடலுக்கு வெளியே செய்யுது அப்படின்றான். அது என்னென்ன எடுத்துக்காட்டு கொடுத்துறான் பாருங்க. ரொட்டி காளான், ஈஸ்ட், நாய்க்குடை போன்றவை. ரைட்டுங்களா? அப்போ உணவை வெளியே சிதைத்து பெற்றுக்கொள்வதற்கு எடுத்துக்காட்டு கேட்டதுன்னா ரொட்டி காளான், ஈஸ்ட், நாய்க்குடை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரா இருக்கும். பிற உயிரிகள் உடலினுள் சிதைக்கிறது. இது இப்பதான் சொன்னேன், மனிதன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடலுக்குள்ள சிதைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். உணவை பெற்றுக்கொண்டு சிதைப்பது உடல் வடிவமைப்பு மற்றும் வேலையின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்றான். இது டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல கூட கேட்கலாம். உணவை பெற்றுக்கொண்டு சிதைப்பது என்பது எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அது உடலினுடைய வடிவமைப்பு, பாடி ஸ்ட்ரக்சர், இந்த பாடியோடைய ப்ராசஸ் ஒர்க்கு. ஸோ இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைந்துள்ளதுன்றான். இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க. சில உயிர்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை அழிக்காமல் அவைகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்கிறது. இது பதிலா? நான் கேள்வின்னு சொல்லிட்டேன், சாரி. சில உயிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்காது, விலங்குகளையும் அழிக்காது. ஆனா அவங்ககிட்ட இருந்து டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து எடுத்துக்கும். இந்த ஒட்டுண்ணி மாதிரி. ரைட்டுங்களா? அது ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது எந்த உயிரினத்துக்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கோ அந்த உயிரினத்துக்கிட்ட இருந்து நியூட்ரிஷனை வந்து எடுத்துக்கும். ஆனா பட் அந்த உயிரினம் வந்து அதனால மடிஞ்சு போகாது. ஸோ இதை தான் வந்து சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்கியூட்டா. இந்த எடுத்துக்காட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கஸ்கியூட்டா, ஆமர்பெல், உண்ணிகள், பேன்கள், அட்டை, அதுக்கு பேர் கவ்வட்டைன்னு கொடுத்துருக்கான், லீச்சு, தட்டைப்புழுக்கள். ஸோ இதுங்களுக்கு பேர் என்னன்னா ஒட்டுண்ணி ஊட்ட முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உயிரிகள் ஊட்டச்சத்துக்களை எவ்வாறு பெற்றுக்கொள்கிறது அப்படின்ற டாபிக் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ உணவை பெற்றுக்கொள்ளும் முறை வந்து பாத்தீங்கன்னா வேறுபடும். சரிங்களா? ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு வகையில அது உணவை வந்து எடுத்துக்கும். அதனால அதனுடைய ஜீரண மண்டலம், அதாவது அதனுடைய செரிமான மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு சில உயிரிகள் எடுத்துக்கிட்டா அது உணவை எப்படி பெற்றுக்கொள்கிறது? பரவுதலின் மூலம் பெற்றுக்கொள்கிறது. இது டைரக்ட் கொஸ்டின்ஸா வந்துருங்க. பல டைம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஸோ அதனால இதுதான் டைரக்ட் ஆன்சரு. ஒரு சில உயிரிகள் உணவை எந்த முறையில் பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பரவுதல். ரைட்டுங்களா? ஸோ உயிரிகளினுடைய அமைப்பு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா சிக்கலாக மாற மாற, உதாரணத்துக்கு ஒரு செல் உயிரிகள் வந்து பாத்தீங்கன்னா பரவுதல் மூலம் பெற்றுக்கொள்ளும். ஏன்னா அந்த ஒரு செல்லுடைய ஃபுல் சர்ஃபேஸும் அட்மாஸ்பியர் கூட கான்டாக்ட்ல இருக்கும். அட்மாஸ்பியர் கூட இல்ல தண்ணி கூட. ஸோ இது ஃபுல்லா கான்டாக்ட்ல இருக்கும். ஆனா பல செல் உயிரினங்கள்ல மேல் சர்ஃபேஸ்ல இருக்கிற உயிரிகள், உதாரணத்துக்கு இது நம்மளுடைய கையின்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய மேல சர்ஃபேஸ்ல இருக்கிற அந்த செல்ஸ் மட்டும்தான் நமக்கு அட்மாஸ்பியர் கூட கான்டாக்ட் பண்ணும். பட் கைக்கு உள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ண முடியாது இல்லையா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ அது போல அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக என்ன ஆகுதுன்னா வெவ்வேறு பாகங்கள் தேவைப்படுது வெவ்வேறு வேலைகளை செய்ய. ரைட்டா? எக்ஸாம்பிள் வந்து நம்ம அமீபா எடுத்துக்கோம். அமீபால விரல் போன்ற நீட்சிகளை பயன்படுத்தி உணவை பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றான். ரைட்டுங்களா? இது டைரக்ட் கொஸ்டினுங்க. அமீபா வந்து எதன் மூலம் உணவை பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விரல் போன்ற நீட்சி அப்படின்றது தான் வந்து ஆன்சர். இங்க கொடுத்துருக்கான் பாருங்க, உணவு துகள்கள் கொடுத்துருக்கான். ஆமா, உணவு துகள்கள். இது சின்னதா இருக்கு பாருங்க, அதான் உணவு துகள்கள். போலிக்கால்கள் மூலம் வந்து பாத்தீங்கன்னா அமீபா அந்த துகளை வந்து பெற்றுக்கொள்கிறது. அந்த போலிக்காலுக்கு பேர் என்னன்னா சூடோபோடியா. ரைட்டுங்களா? ஸோ அமீபா எதன் மூலம் உணவை பிடித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன்னா சூடோபோடியான்றது தான் ஆன்சர். அப்புறம் அந்த உணவு என்னவா மாறுது? உணவு குமிழியாக மாறுகிறது. ரைட்டா? ஒரு ஃபுட் வேக்யூல் மாதிரி மாறுது. ஃபுட் வேக்யூல வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிக்குது.
ஃபுட் வேக்கிள்குள்ள என்ன நடக்குது, உணவு குமிழியினுள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிக்கலான பொருட்கள் எளிமையான பொருட்களாக மாற்றப்படுகிறது. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் டைரக்டான ஆன்சர். இது உணவு குமிழியினுள் உணவுப் பொருட்கள் என்னவாக மாறுகிறது, சிக்கலான பொருட்கள் எளிமையான பொருட்களாக மாறுகிறது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் சைட்டோபிளாசனத்தினுள் பரவி செல்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்ப செல் எடுத்துப்போம், நம்ம இதுதான் செல்லுன்னு எடுத்துப்போம். செல்லுக்குள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்கும். இதனுடைய வெளிப்புற அடுக்குக்கும் நியூக்ளியஸுக்கும் இடையில இருக்கிற அந்த லிக்யூட் ஜெல்லி போன்ற அமைப்பு தான் வந்து சைட்டோபிளாசம். இந்த ஃபுட் எதுக்குள்ள பரவி செல்கிறது, சைட்டோபிளாசத்தினுள் பரவி செல்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஜீரணிக்கப்படாத உணவுப் பொருட்கள் செல்லின் மேற்புறம் வழியாக வெளியேற்றப்படுகிறது. ரைட்டுங்களா? டைரக்ட் ஆன்சர். இப்போ ஜீரணிக்கப்படாத உணவுப் பொருட்கள் செல் எப்படி வெளியேற்றுகிறது, செல்லின் மேற்புறம் வழியாக. இந்த மேற்புறம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியேற்றி விடுகிறது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஒழுங்கான வடிவம் உடைய பாரமீசியம். பாரமீசியம் ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம், எப்படிப்பட்ட வடிவம் உடையது, ஒழுங்கான வடிவம், ஒழுங்கற்ற வடிவம், இந்த மாதிரி கேட்டோம்னா பாரமீசியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான வடிவம் உடையது. ரைட்டுங்களா? இதுவும் ஒரு செல் உயிரி தான். இது எதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உணவை வந்து பிடித்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உணவு மயிரிழை, அது வந்து சிலியா அப்படின்னு சொல்றாங்க. உணவு மயிரிழை என்ன சொல்றாங்க, சிலியா. டைரக்டா கேட்பாங்க, உணவு மயிரை சிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் செல் முழுவதையும் வந்து பார்த்தீங்கன்னா அடைத்துக் கொள்கிறது. Indus classes.